நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் இயர் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் எக்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்குது. ஃபைண்ட் எக்ஸ் இப்படி ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்கான். எக்ஸு 4 9 எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ஆப்போசிட் சைடு ரெண்டையுமே இதையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர். ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு தான் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸு ப்ளஸ் எக்ஸுன்னு வந்தால் என்ன எழுதுவோம், 2xன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸு ப்ளஸ் எக்ஸுனா 2x. பட் இங்கே எக்ஸு பெருக்கல் எக்ஸு இன்ட்டு எக்ஸுனா எக்ஸு ஸ்கொயர். இதை போட்டு முடித்த பிறகு ஒரு மைனஸாக போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மேலேருந்து கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? மைனஸு இங்கே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் இந்த மைனஸ் கம்பல்சரியாக போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 × 4 36. ஸ்டூடெண்ட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போர்டு எக்ஸாமுக்கு கால்குலேட்டர் அலவுடு. ஸோ அதனால் நீங்கள் 9 × 4 கால்குலேட்டர் டைப் பண்ணாலே 36 வரும். அதே மாதிரி மைனஸ் இருந்தால் கூட மைனஸும் சேர்த்து டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 = 0. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸு சம்மந்தப்பட்ட டேர்முக்குலாம் இந்த சைடு வச்சுக்குவோம். ஈக்குவல்ட்டுக்கு ஒரு சைடு எக்ஸு சம்மந்தப்பட்ட டேர்ம் வச்சுக்கிட்டு மீதி எதுவாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 36 மட்டும்தான் இருக்குது. இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் அந்த சைடு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ப்ளஸ்ன்றது போடன்ற அவசியம் இல்லை. ஸோ மைனஸ்ன்றது ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு ட்ராவல் ஆகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் = 36. கால்குலேட்டர் நம்ம போட்டு பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால்குலேட்டரில் 36 அப்படின்றத அமைக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட்டு சிம்பிள் இருக்கும், அதை போட்டு பாருங்கள், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். 6ன்னு வரும் கால்குலேட்டரில். ஆனால் நம்ம கம்பல்சரியாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இது வந்து சின்ன கொஸ்டினில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவோ இல்லை இது ரிலேட்டடான மாடலோ இன்னும் 2 சம் இதே மாதிரி இருக்குது, பார்த்துருவோம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக அழகாக சூப்பராக பண்ணலாம். ஸோ இன்னொரு சொல்லிடுறேன், ஆப்போசிட் கார்னர் ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு மைனஸாக போட்டுருங்க. போட்டுட்டு கீழே இருந்து மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ணுங்கள். 9 × 4 = 36 ஈக்குவல் டு இந்த 0வை எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸு தான் நமக்கு தேவை. அதனால் எக்ஸு டேர்மை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எதுவாக இருந்தாலும் அந்த சைடு கொண்டு போகிறேன். இந்த சைடு மைனஸ் 36 ஈக்குவல் டு ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் 36. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் = 36. அப்போ எக்ஸு அப்படின்றத இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். இதே மாடலில் இன்னொரு சம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கேயுமே என்னது, ஃபைண்டு எக்ஸு தான். இஃப் எக்ஸு 6 = 0 அந்த டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம், வழக்கம் போல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸாக போட்டுருங்க. போட்டுட்டு 6 × 6 36ன்னு எழுதினாலும் சரி, 6 ஸ்கொயர் எழுதினாலும் ரெண்டுமே ஒரே நம்பர் தான். 6 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மட்டுமே வச்சுக்கிறேன், ஏன்னா எக்ஸு தான் தேவை. ஸோ இந்த மைனஸ் 6 ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது 6 ஸ்கொயர்னு மாறும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் பவர் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் ஸ்கொயர் தான் இருக்குது. ரெண்டையுமே கேன்சல் பண்ணினேன் அப்படின்னா எக்ஸ் = 6ன்னு வரும். ஆனால் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருந்ததுனால என்ன பண்ண போகிறோம், இதை ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸு என்ன கிடைச்சாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு முன்னாடி போட்டுக்கிறது முக்கியம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சமம். எக்ஸையும் பெருக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயரு மைனஸாக போட்டுருங்க. 6ஐயும் பெருக்கிறோம், 6 ஸ்கொயர் = 0. ஓகேங்களா? 6 ஸ்கொயருக்கு பதிலாக நான் 36 தான் போடுவேன் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. மைனஸ் 6 ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 6 ஸ்கொயராக மாறிடும். ஓகேங்களா? இதே 36 இருந்தால் ப்ளஸ் 36. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் = இது அப்படின்னா எக்ஸ் வந்து கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6ன்னு வரும். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். இது 6 ஸ்கொயர் ஃபார்மேட் போட்டிங்கன்னா ஸ்கொயரிங் கேன்சல் பண்ணால் எக்ஸ் = 6 ப்ளஸ் ஆர் மைனஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே இது இன்னொரு சம் மாடல் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ தேர்டு சம், ஃபைண்ட் எக்ஸ் இஃப் x - 2 0 0 x - 2 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் 0 இருக்குன்றதுனால ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆப்போசிட் சைடு. ஸோ x - 2 × x - 2 = 0 இப்படி தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் நம்ம முன்னாடி சம் சொன்னோம் இல்லையா, எப்படி பண்ணோம்,
எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயரு, 6 இன்ட்டு 6னா 6 ஸ்கொயர்னு எழுதணும் இல்லையா? அதே மாதிரி கூட இங்கேயும் எழுதலாம் நம்ம டைரெக்டாக. ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூவும் என்னது 0 தான். இதோட ஸ்கொயரை எடுத்து விட்டுட்டு எடுத்தாலும் 0 தான் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -2 இந்த சைடு வரும்போது +2 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் எக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னொரு சொல்லிடுறேன், எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டேரெக்டாக இந்த ஸ்டெப்பே கூட எழுதலாம். எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஸ்கொயர் பண்ணால் அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னா அப்போ 5மே 0 தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? அதே தான் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் மைனஸ் டூவுமே 0 தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ -2 எனக்கு தேவை எக்ஸு தான். -2 அந்த சைடு கொண்டு போனேன் அப்படின்னா +2 மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2 அப்படின்றது மட்டும்தான் இங்கே ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். போட்டாலும் தப்பு கிடையாது, போடலைனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு நம்ம +2 போட்டால் தான் இங்கே 0 வரும். -2 போட்டிங்கன்னா -4 -4 அப்படின்றப்ப +16 அப்படின்ற மாதிரி வரும் இதோட வேல்யூ. ஸோ அதனால் எக்ஸு வந்து +2 மட்டும்தான், மைனஸ் போட தேவையில்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ் போடன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த மாடலில் இருக்கக்கூடிய சம்மு. ஸோ இதில் இந்த 3 மாடலையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு போர்டு எக்ஸாமில் 2 மார்க்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி மாடலில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சம்மு நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மேக்ஸ் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்கேன்னு, ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 2 3 -5. ஓகேங்களா? இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸு ஏ இது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோ, அதாவது A11 அப்படின்றது எடுத்திங்கன்னா 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்க ஆப்போசிட் என்ன இருக்குது, -5 இருக்குது. இந்த 2வையும் -5யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது இடமாற்றம். 5 இருக்குது, -5 இருக்க இடத்துல 2வும் 2 இருக்க இடத்துல -5வையும் எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஏன்றது 2 2 3 -5 இருந்துச்சு அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது -5 2 இருக்க இடத்துல எழுதுங்க, -5 இருக்க இடத்துல 2வை கொண்டு வந்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டை மட்டும் அந்த நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, +2 இருக்குது. ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எழுதுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எழுதுங்க. அதே மாதிரி +3 இருக்கா, இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது. ஓகேங்களா? இன்னொரு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஆப்போசிட் கார்னர் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. இது வந்து 2x2 மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட். ஓகேங்களா? 3x3 வந்து அது வேறு மெத்தடு. ஸோ அதனால் அதையும் இதையும் குழப்பிக்க வேணாம். 2x2 அதாவது 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் அதுக்கு ஆப்போசிட் இருக்க எலமெண்ட்டையும் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்சேஞ்ச். 2 இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்க இடத்துல -5 கொண்டு வந்து வச்சுருப்பேன். -5 இருக்க இடத்துல இங்கே இருக்க 2வை கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே +2 இருந்தால் -2, +3 இருந்தால் -3. இதே இது -2 இருந்தால் +2, -3 இருந்தால் +3 அப்படின்றது தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் சம் வச்சுருக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அழகாக செட் ஆயிரும். ஓகேங்களா? பாருங்கள், செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 -1 -5 3. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், சொல்யூஷனில் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 2 -1 -5 3. ஓகேங்களா? ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவோம், இதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? 2 இருக்க இடத்துல 3யும் 3 இருக்க இடத்துல 2வும். ஸோ அப்போ இங்கே 3 கொண்டு வந்துட்டேன், இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், ஆப்போசிட்டில் 2 கொண்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த எலமெண்ட்டில் சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் +1, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அதனால் +5. இதுதான் வந்து அட்ஜ் ஏ. ஓகேங்களா? ஸோ அதே தான் தேர்டு சம் பாருங்கள். ஸோ சொல்யூஷனில் ஏ மேட்ரிக்ஸு 3 -4 1 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அட்ஜ் ஏக்கு பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு இதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2 இருக்க இடத்துல 3 இருக்க இடத்துல 2.
அடுத்தது -4 இருந்தால் +5 +1 இருக்குது -1 சாரி -4 இருக்கிற இடத்துல +4 ஓகேங்களா. மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அஜிஏ 3 சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஈஸியாக செட் ஆகிடும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது அதனால் ரெண்டையுமே மைனஸாக போட்டுட்டேன். இந்த ரெண்டையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதே இதில் பாருங்கள், இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இது ரெண்டு மைனஸில் இருக்குது அதனால் ப்ளஸில் போட்டுட்டேன். ஸோ அடுத்த சம்மு இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எக்ஸாம் டயத்தில் போட்டு குழப்பி எடுக்க வேணாம். சிம்பிளாக ஐடென்ட் மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் அது ஆப்போசிட் எலமெண்ட்டையும் நம்பரை மாற்றணும். இந்த ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய இதில் சைனை மாற்றணும். மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்மளுக்கு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்மு தான், எக்ஸாம்பிள் சம்மு தான். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது 2x2 மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் இன்வர்ஸ் அப்படின்னா இதை நான் ஏன் கன்சிடர் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. சாரி, இங்கே 2 இங்கே 3 ஓகேங்களா. ஸோ மேட்ரிக்ஸ் ஏ வந்து நான் இதை ஏன்னு பேர் வச்சுட்டேன். ஃபார்முலா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே ஏ இன்வர்ஸ் அப்படின்றது தான் இன்வர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்னாலே ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து mod ஏன்றது டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூன்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் அது ஆப்போசிட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 × 3 5 3 சார் எவ்வளோ வரும் 15. கால்குலேட்டரில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். 5 × 3 டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் சைனை போட்டுருங்க ஓகேங்களா. இந்த மைனஸ் சைன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது, டக்குன்னு நம்ம போட்டுடணும். மல்டிபிள் பண்ணி ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு மைனஸாக போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பர் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். கால்குலேட்டரில் டைப் பண்ணும்போது -4 அப்படின்றத டைப் பண்ணணும், 4ன்னு டைப் பண்ணக்கூடாது, சைனை சேர்த்து தான். இதெல்லாம் ப்ளஸில் இருந்ததுனால ப்ளஸ்ஸு டைப் பண்ணலை. இங்கே மைனஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மைனஸை டைப் பண்ணணும். ஸோ -4 × 3 2 சாரி -4 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா -8 அப்படின்னு கால்குலேட்டரில் வரும். அந்த -8 எழுதுங்க. ஏற்கனவே மைனஸ் போட்டிருக்கோமேன்னு நினச்சி விட்டுறக்கூடாது ஓகேங்களா. இந்த மைனஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த மைனஸ் வந்து நமக்கு ப்ரொசீஜரில் எழுதக்கூடிய மைனஸ், இந்த மைனஸ் வந்து இந்த வேல்யூக்கான மைனஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பை கால்குலேட்டரில் இப்படியே டைப் பண்ணுங்கள். 15 மைனஸ் அகெயின் மைனஸ் 2 தடவை மைனஸை டைப் பண்ணுங்கள். அப்புறமா 8 டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து 23ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். 15 + 8 23 அப்படின்றது வரும். ஸோ இது டிட்டர்மினன்ட் ஏ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், அஜ்ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா அஜ்ஏ கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அஜ்ஏன்றது இங்கே போட்டு அதே தான், இது ரெண்டையும் நம்பரை மாற்றணும். 5 இருக்கிற இடத்துல 3, 3 இருக்கிற இடத்துல 5ஐயும் மாற்ற போகிறோம் ஓகேங்களா. ஸோ 3 இங்கே 5 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே +2 இருக்கா, சைனை மாற்ற போகிறேன், -2 இங்கே -4 இருக்கா, சைனை மாற்றுங்க, +4 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அஜ்ஏ. இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 23, அஜ்ஏ வந்து 3 - 2 4 5 ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 23 ஓகேங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு மேலே இருக்க மாதிரி கண்டுபிடிச்சிருக்கும். பட் ஃபார்முலாவில் 1/டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்றப்ப பை 23 தான் வரும். அஜ்ஏன்றதை இங்கே அப்படியே எழுதுகிறேன், 3 - 2 4 5 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்வர்ஸ்னால் இது தான், ஏ போட்டு பவரில் -1 போடுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ்ஏ அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ
அப்போ இந்த ஏவை வச்சு நான் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், அஜ்ஏ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன்றதை எடுத்துக்கிட்டேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்போசிட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் எடுத்து அதுக்கான ஆப்போசிட் நம்பர் இதையும் மல்டிபிள் பண்ணுங்க, 15 வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு மைனஸாக போட்டுருங்க. எதையுமே கேள்வி கேட்காம மைனஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஏதாவது மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை மைனஸை போட்டு தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். -4 × 2 -8. ஓகேங்களா? சப்போஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மைனஸ் இருந்தாலும் -5 × 3 அப்படின்னா -15 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ இப்போ 15 -8 கால்குலேட்டரில் தான் டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கால்குலேட்டர் கண்டிப்பாக அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. தாராளமாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம எக்ஸாம் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 15 -8 2 மைனஸை டைப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 23ன்னு வந்துடும். ஸோ இது டிட்டர்மினன்ட் ஏ. அடுத்தது அஜ்ஏ எடுத்தீங்க அப்படின்னா இது ஆப்போசிட் சைட் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் அதுக்கான ஆப்போசிட் எலமெண்ட்டையும் ஒன்றுக்கு ஒன்று வேல்யூவாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்க இடத்துல 3 வந்திருக்கும். அதே மாதிரி 3 இருக்க இடத்துல 5 வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே +2 இருக்கா, அதை சைனை மாற்றுறேன் -2. இங்கே -4 இருக்கா, சைனை மாற்றுங்க +4. ஓகேங்களா? இதுதான் வந்து அஜ்ஏ. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஏ 23, அஜ்ஏ இது அப்படின்றத தான் இந்த ஃபார்முலாவில் போட போகிறேன். டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக 23, அஜ்ஏக்கு பதிலாக இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது சில இடங்களில் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ செகண்ட் சம்மு அவனே ஏ கொடுத்துட்டான். 1 -1 1 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அஜ்ஏ எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு அஜ்ஏ அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் அது ஆப்போசிட் எலமையும் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஒரே நம்பர் 1 அப்படின்றதுனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாலும் அதே தான். நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன், பட் அதே தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஆப்போசிட் நம்பருக்கு என்ன பண்ணணும், சைனை மாற்றணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -1 இருந்தால் +1, +1 இருந்தால் -1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அஜ்ஏ. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றது இந்த ஏவோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ இங்கே இருக்குது, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அஜ்ஏவை கண்டுபிடிச்சி இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிடாதீங்க. சில இடங்கள்லாம் மாறலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏவை எடுத்தேன் அப்படின்னா 1 × 1 என்ன வரும், 1. அதுக்கப்புறம் ஒரு மைனஸாக போட்டுட்டு கீழே இருந்து இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மேலே ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் இப்போ செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபோர்த் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 1 × -1 -1. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மைனஸை போடாமல் விட்றாதீங்க. ஏன்னா இந்த மைனஸ் வந்து ப்ரொசீஜருக்கான மைனஸ், இந்த மைனஸ் தான் இந்த எலமெண்ட்டுக்கான மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 × -1 அப்படின்றப்ப -1. ஸோ இதை கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணுங்கள். 1 -1 மைனஸை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 2ன்னு வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸு நடுவில் எந்த நம்பருமே இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ப்ளஸ். அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 2, அஜ்ஏவோட வேல்யூ இது அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம், அடுத்தது ஏ இன்வெர்ஸ் எழுதலாமா? ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அஜ்ஏ அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எவ்வளவு, 2. அஜ்ஏ என்ன எழுதியிருக்கேன், 1 1 -1 1. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் எனக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்றது இவ்வளவு தான். ஸோ 2x2 பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி தான், அஜ்ஏ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி தான், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி. இது 2x2க்கு மட்டும்தான். இதே 3x3 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் செய்யணும். ஸோ அதையுமே வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ப்ரூவ் தட் த மேட்ரிக்ஸ்
1326 இஸ் சிங்குலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிங்குலர் அப்படின்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னு கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னு பேர் வச்சுட்டா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 வந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? 0 வரல அப்படின்னா இது வந்து நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ சிங்குலர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாலே அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு வந்தால் சிங்குலர் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. 0 வரல அப்படின்னா நான் சிங்குலர். ஓகேங்களா? ப்ளூரல்னு சொல்லுவீங்க, ஆனால் நான் சிங்குலர். ஓகேங்களா? ஸோ 0 வரலைன்னா நான் சிங்குலர், 0 வந்தால் சிங்குலர். இப்போ பாருங்கள் டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லியாச்சு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் ஃபோர்த் எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபோர்த் எலமெண்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். என்ன வரும் மல்டிபிள் பண்ணால் 1 × 6 6 போட்டுட்டு ஒரு மைனஸாக போட்டுருங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் ஃபோர்த் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸாக போட்டுட்டு செகண்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 3 × 2 என்ன வரும் 6 ஆர் 2 × 3 6. ஓகேங்களா? ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஃபோர்த் எலமெண்ட்டையும் பெருக்கிறேன், பெருக்கிட்டு 6ன்னு வந்துருச்சு. போட்டுட்டு ஒரு மைனஸாக போட்டுட்டு கீழே இருந்து தேர்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுறேன் 6. ஸோ இப்போ பாருங்கள் 6 - 6 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. தேட் ஃபோர் திஸ் இஸ் சிங்குலர். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது வந்து சிங்குலர் அப்படின்னா ஈக்குவல் டு 0 வரணும். டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 வரணும் அப்படின்றத நம்மளுக்கு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி தான் அடுத்த சம்மு இருக்கும். அப்படி ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். வாங்க இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இதை பாருங்கள், ஃபைண்ட் த கோஃபேக்டர் ஆஃப் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே -2 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். -2 இந்த எலமெண்ட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் -2. இதுக்கான கோஃபேக்டர், அதாவது தமிழில் சொன்னால் இணைக்காரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இணைக்காரணி அப்படின்னா கோஃபேக்டர். ஸோ -2க்கான இணைக்காரணி என்ன அப்படின்றதான் கொஸ்டின்னு. ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் -2 என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இந்த -2 இருக்குது எந்த காலத்தில் இருக்குது, இந்த காலத்தில் இருக்குது. ஸோ அந்த காலத்தை நான் அப்படியே மறைச்சிக்கோங்க. -2 இருக்கக்கூடிய அந்த காலத்தையும் மறைச்சிருங்க, -2 இருக்கக்கூடிய அந்த ரோவையும் மறைச்சிருங்க. இதை மறைச்சிட்டா மீதி எனக்கு என்ன கிடைக்குது? மீதி இங்கே இருக்கக்கூடிய 1 1 2 -3 கிடைக்குதா? ஸோ இதுதான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் -2. ஸோ பாருங்கள் 1 1 இங்கே இருக்கக்கூடிய 2 அங்கே இருக்கக்கூடிய மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து -2ஓட கோஃபேக்டர். ஸோ -2 இருக்கக்கூடிய அந்த காலத்தை மறைச்சிருங்க, -2 இருக்கக்கூடிய இந்த காலத்தை மறைச்சிருங்க, -2 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் மறைச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மறைச்சிட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது இது. இது சப்போஸ் கோஃபேக்டர் ஆஃப் -3 கேட்டால் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, எக்ஸாம்பிள் இது நானாக சொல்கிறது. கோஃபேக்டர் ஆஃப் -3 இது செய்யணும்னு அவசியம் கேட்டிருந்தா என்ன கேட்டிருந்தாங்களோ அதுதான் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ -3 இங்கே இருக்குது. ஸோ அப்போ -3 இருக்கக்கூடிய அந்த என்டையர் ரோவையே நான் இதை மறைச்சிக்கிறேன். அதே மாதிரி -3 இருக்கக்கூடிய அந்த என்டையர் காலத்தை மறைச்சிக்கோங்க. என்ன இருக்குது மீதி? 1 -1 6 -2 இருக்கா? ஸோ இதுதான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் -3. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா -3ன்றது இந்த காலம். ஸோ இந்த காலமும் இந்த ரோவும் தான். ஸோ இந்த ரோவை நான் மறைச்சிட்டேன். அதே மாதிரி இந்த காலத்தையும் நான் மறைச்சிட்டேன். ஸோ இப்படி மறைச்சிட்டோன்னா மீதி இருக்கக்கூடியது கோஃபேக்டர் ஆஃப் -3. இதே இது கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா -2 செஞ்சுருக்கோம் இல்லையா? இப்போ பார்ப்போம். கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ 2 இருக்கக்கூடிய ரோ வந்து இங்கே இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 இருக்கக்கூடிய ரோவை நான் மறைச்சிட்றேன். அதே மாதிரி அந்த 2 இருக்கக்கூடிய காலத்தையும் மறைச்சிட்றேன். ஸோ மீதி என்ன இருக்குது? 1 -1 1 -2 -1. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் இதை எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை, இன்னொன்று நம்ம செய்யணும். என்ன அப்படின்னா இப்போ இந்த வேல்யூவோட பொசிஷன் சைன் ஒன்று இருக்கும். அதாவது இங்கே வந்து ப்ளஸ் நம்ம ஒரு டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தால் ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ், ரெண்டாவது எலிமெண்ட் மைனஸ், மூணாவது எலிமெண்ட் ப்ளஸ், 4 மைனஸ், 5 ப்ளஸ், 6. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வரும். ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி வரும்போது
இதோட எலமெண்ட் எடுத்தீங்கன்னா ப்ளஸில் தான் எழுத போகிறோம். அதே இது -1க்கான கோஃபேக்டர் எடுத்தோம் அப்படின்னா வர்ற ஆன்சரோட ஒரு மைனஸாக மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -2க்கான பிளேஸ் வேல்யூ எங்கே? மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வர்ற ஆன்சரோட முன்னாடி ஒரு மைனஸை சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -3ன்றது மைனஸ் வேல்யூ தான். ஸோ அப்போ -3ன்றதுக்கு கோஃபேக்டரில் ஒரு மைனஸை வேல்யூவாக சேர்த்துக்கணும், எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 2ன்றதும் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ 2ன்றது என்னது? மைனஸ் தான். ஸோ அப்போ வர்ற ஆன்சரோட மைனஸை சேர்த்துக்கணும். இதே இது 6ன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரோவையும் நம்ம மறைச்சிக்கலாம். மறைச்சிட்டிங்கன்னா எனக்கு மீதி என்ன இருக்குது? -1 1 3 -3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் மைனஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 6ன்றது அந்த பிளேஸ் வேல்யூ என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கோஃபேக்டர் எழுதும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் எழுதும்போது ப்ளஸில் ஆன்சரை எழுதிடுவோம். செகண்ட் எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் எழுதும்போது மைனஸ் ஆன்சர் எழுதிடுவோம். ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கக்கூடிய மைனஸுக்கும் நான் இங்கே போடுற மைனஸுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால தான் இங்கே மைனஸ் போடுறோம் அப்படின்றது கிடையாது. ப்ளஸ்ஸே இருந்தாலும் இந்த பொசிஷனுக்கான மைனஸ் வேல்யூக்கு தான் நம்ம இங்கே மைனஸ் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -1க்கான கோஃபேக்டர் கேட்டாங்க அப்படின்னா இதான பிளேஸ் வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் மைனஸில் எழுதுவோம். அதான் மைனஸில் வந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றுவோம், ப்ளஸில் வந்தால் மைனஸாக மாற்றுவோம். ஓகேவா? முன்னாடி ஒரு மைனஸை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஆன்சர் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து நான் மைனஸ் இருக்குது, வெளியில் போட்ட மைனஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 1 × -3 அதாவது ஆப்போசிட் சைடையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 1 × -3 அதே மாதிரி ஒரு மைனஸை போட்டுருங்க. போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 2 2. ஸோ இப்போ இதை பாருங்கள். வெளியில் மைனஸு -3 -2 என்ன வரும்? -5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மைனஸ் போட்டதுனால தான் இங்கே ஆன்சர் ப்ளஸ் வருது. இங்கே மைனஸ் போடலைன்னா ஆன்சர் மைனஸில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான -1 × -3 -3 மைனஸை போட்டு 2 × 1 போடும்போது -2. ஸோ -3 -2வும் -5. முன்னாடி நம்ம போட்ட மைனஸு கண்டினியூ வர்றதுனால 2 மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ்ஸு. ஸோ அதே மாதிரி இதுக்கு நான் செய்கிறேன். இந்த மைனஸை வெளியில் எழுதுகிறேன். ப்ராக்கெட்டை போட்டு 1 × -2 போட்டுட்டு ஒரு மைனஸாக போட்டுருங்க. 6 × -1 -6. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மைனஸு, இந்த -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6. இதை கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 4ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் இங்கே வந்து 4 அப்படின்றப்ப ஆன்சர் -4. ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் -3ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் எழுத போகிறோம். அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி எழுதுறோன்றதை பாருங்கள். ஸோ இந்த மைனஸை வெளியில் எழுதிக்கிறேன். ப்ராக்கெட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 2 -1 மட்டும் இல்லைனா +1 ஒரு மைனஸாக போட்டுருங்க. -2 × 1 -2. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த வெளியில் இருக்க மைனஸு உள்ள 2 மைனஸ் சேர்ந்துருந்தால் அது ப்ளஸ்ஸும் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 1 3 வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ். ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு -3 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதோட தான் கோஃபேக்டர். நீங்கள் ஒரு சம்மை எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகாக ஈஸியாக புரியும். சூப்பராக செய்யலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸில் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும்போது இந்த கோஃபேக்டர் அந்த இடத்துல ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் எழுதுவோம். 9 எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் எழுதுவோம். எங்கே 3x3 மேட்ரிக்ஸில் ஏ இன்வெர்ஸ்க்கான வேல்யூவில். ஓகேங்களா? ஸோ அது பிக் கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கான வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.